கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். வணக்கம். 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 அவர்களெல்லாம் பார்த்திருப்பீங்க. தமிழ்நாடு அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஆமா. விஜய் அவர்கள் 108 இடங்கள் வெற்றினாலும் பெரும்பான்மைக்கு தேவையான ஒரு 10 இடங்கள் இல்லாதனால பல கட்சிகள்கிட்ட ஆதரவு கூறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்க பல்வேறு கட்சிகள் தற்போது விஜய்க்கு ஆதரவு கொடுக்க தொடங்கியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி இனிமேல் திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை, தாவேக்காவோட தான்ன்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்தோம்னா சிபிஐ கூட தற்போது நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிபிஐஎம், விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவு கொடுப்பதாக தகவல் இருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? இது தாவேக்காவுடைய வெற்றியில் ஏதோ ஒரு தடுப்பு மாதிரி, இடையில ஒரு பெரிய தடுப்பு மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா பார்டரில் நின்றுச்சு. அப்போ இதை எப்படி கடக்கிறது அப்படின்போது இது பெரிய சவாலாக மாறி இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த நிலைமையை தணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இது காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, சிபிஐ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, சிபிஎம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் கவர்னர்களிடம் தோற்கக்கூடாது. தமிழ்நாட்டு மக்களினுடைய இந்த ஒரு எண்ணம், அதாவது அவருடைய தேர்வு பற்றிய விமர்சனம் இப்ப தேவையில்லை. அவங்க விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க, அவர் முதன்மையாக வந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அவரை முதல்ல ஆட்சியில் அமர்த்துவதற்கான பொறுப்பு என்பது இன்னைக்கு ஒரு தேவையா இருக்கு. அது மட்டும் இல்லை, அதுல எல்லா கட்சிகளுக்குமே அக்கறை இருக்கு. எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஸ்திரமற்ற நிலைமை, ஒரு ஆட்சியில உட்கார முடியாத நிலைமை அப்படின்னு ஒன்று உருவாகக்கூடாது. அப்போ அதை சால்வ் பண்றதுல இது தமிழ்நாட்டினுடைய எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன்னா இங்க பிரச்சனையே எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய பங்காளி சண்டை வேற. பகைவர் சண்டை என்பது எப்போதுமே வடக்க இருந்து ஒரு சண்டை இருக்கு. அந்த சண்டை தான் இப்ப கேரளாவில், இப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநரை பார்க்குறோம். இவ்வளவு முக்கியமா ஒரு மாநிலம் ஒரு தேர்தல் நடந்திருக்கு, ஒரு ஆளுநரை நிரந்தரமா கூட போடல அவங்க. அவர் என்னன்னா, அவருக்கு எளிதா கேரளா போறேன்னு சொல்லிட்டு போனாருன்னா ஒரு நாள் போச்சு. 8 கோடி மக்கள் ஓட்டப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவர் கேரளா போனார்னா அன்னைக்கு நீங்க பதவி இருக்க முடியாது. அப்ப நிரந்தரமா இப்போ ஒரு ஆளுநரை போடக்கூடாதா? அப்ப இது இந்த மாதிரியான ஒரு அலைக்கழிப்பு அப்படின்னு ஒண்ணா நம்ம பாக்குறோம். அது இப்ப இந்த ஆதரவுனால சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இதன் மூலமா திமுக கூட தொடர்ந்து சிதைஞ்சிராதா? இல்ல, இப்ப அரசியல்ல கூட்டணி சதையதா இல்லையா அப்படின்றத பொறுத்தளவு அது அரசியல்ல நீங்க பல சூழ்நிலைகள் வரும். பல சூழ்நிலைகள்ல ஒரு அரசியல் கட்சி பல முடிவுகளை மாற்றி எடுக்க வேண்டி வரும். இதுல அவங்க உறவு சதையுமானா சதையத்தான் செய்யும். ஒரு நிலைமை மாறுதுன்னா மாறத்தான் செய்யும். அது அந்தந்த கட்சிகள் எடுக்கக்கூடிய முடிவுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்காக இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மாநில அரசு அமைகிறது அப்படின்றதா இல்ல அந்த கட்சிகளினுடைய உறவு சிதையதை பத்தி கவலைப்படுறதானா, எல்லோருக்கும் உரிய கவலை என்பது ஒரு மாநில அரசு அமையட்டும். அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்சி பிரச்சனை, அவர்கள் அரசியல் ஆள்வது, அவருடைய நிர்வாக நடத்தை, சட்ட நடைமுறை பிரச்சனை எல்லாம் அது நம்மளுக்கு இடையிலான சண்டை. நாளைக்கு விஜய் எப்படிப்பட்ட ஆட்சியை உருவாக்குறாரு, தாராரு அப்படின்ற விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கிற சண்டை. ஆனா ஆட்சியை அமையாம போற ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. அப்ப அந்த கட்டத்தை கடந்துருவோம். கடந்துட்டா ஒரு சட்ட பாதுகாப்பு. ஏன்னா இந்த ஆட்சி அமையல அப்படின்னா அடுத்த தேர்தல் வரைக்கும் கவர்னர் ஆட்சி நடக்கும். சரியா? அப்ப கவர்னர் ஆட்சியில நீங்க எதையும் கேட்க முடியாது. இப்படியெல்லாம் ஆபத்துகள்லாம் இருக்கு. அப்ப என்னன்னா, ஒரு அரசு அமையட்டும், அதனுடைய ஆட்சி முறையை பார்த்துட்டு சரித்தை போய் விமர்சிக்கலாம் அப்படின்னு. இப்போ சிபிஐ கொடுத்துட்டாங்க, சிபிஎம் தீவிர ஆலோசனையில் இருக்காங்க, அநேகமாக கொடுத்துருவாங்க நினைக்கிறேன்.
விசிக என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு. எப்படி பார்க்கலாமா இந்த வரலாம்? இல்லை, எல்லாமே சுதந்திரமான நிலைப்பாடு. இப்போ நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது இதில். இப்போ விசிக தலைவருமே ஆட்சி அமையணும் அப்படின்றது தான் அவருடைய கருத்துமாக இருக்கும். ஆனால் அவங்களால நேரடியாக ஆதரிக்கிறது எதிர்க்கிறது அவங்க கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அல்லது அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்கன்றதை பொறுத்தது அது. நம்ம ஜோசியமா சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, சிபிஐயும் சிபிஎம்மும் முடிவெடுத்திருக்கனால விசிகாவும் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு. என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னா, விசிகா அப்படி ஆதரவு தெரிவிக்கிறாருந்தா ஒரு அமைச்சரவையை வாங்கிட்டு ஆதரிங்க. ஒரு அமைச்சராக இருந்து ஒரு தனித்துவமான செயல்பாட்டை காட்டுங்க. நாளை பின்ன அப்பதான் மக்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட செயலுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கு, நல்லா செய்யறாங்க, திறம்பட அவங்க விளையாட்டுருவாங்க, மக்கள் தொண்டு ஆற்றுவாங்கன்றத நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அப்ப அதனால என்னன்னா, அப்படி ஆதரிப்பதாக இருந்தால் ஒரு அமைச்சர் பதவியை வாங்கிட்டு ஆதரிங்க. நாளைக்கு விஜய் பாஜக கூட போறாரு, தப்பான கொள்கையில செயல்படுத்துறாருன்னா அமைச்சர் பதவி உள்பட எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. என்ன போகுது? அப்ப இதை நம்முடைய ஆலோசனையாவே முன்வைக்கும். இந்த கருத்தை நம்ம பேசிக்கொண்டிருக்கிற சூழல்ல கூட திமுக என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் இங்க முதுகில குத்துட்டாங்க, காங்கிரஸுக்கு இதே வேலைவாய்ப்பு இருக்கு, பல மாநிலங்கள் இந்த மாதிரியான வேலை பார்த்து தான் காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு இருக்கு, பெரும்பான்மை கிடைக்காம பல மாநிலங்கள் ஆட்சி பிடிக்காம இருக்கு அப்படின்னு ஒரு கருத்துல வைக்கிறாங்கல்ல. இல்ல, நீங்க ஒரு அரசியல் நிலைப்பாடை மாத்துறத நீங்க துரோகம், முதுகில் குத்துவது 1000 சொன்னாலும் அந்த கட்சி எப்ப வளர்றது? அவங்களுக்குன்னு ஒரு சொந்த அஜெண்டா இருக்கு இல்லையா? இப்ப விஜய் என்ன சொல்லி இருக்கிறாரு, கூட்டணி ஆட்சி வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. திமுக அதை செஞ்சிருக்கணும்ல, திமுக செய்யலையே. திமுகவை பார்த்து கம்யூனிஸ்டுகள், இடதுசாரிகள், விசிக தலைவர் எல்லாருமே அதனை கேட்டுக்கிட்டே தானே இருந்தாங்க. அது ஜனநாயக உரிமை, அதை அங்கீகரிக்கணும், அதை சீர்தூக்கி பார்க்கணும், பல குரல்ல சொல்லி பார்த்தாங்க. எங்க திமுக கேட்டுச்சு? ஸ்டாலின் நல்ல முதல்வர் தான், ஆனா அந்த ஜனநாயக பண்பு இல்லையே, அவர் செய்ய முன் வரலையே. அப்ப என்னன்னா, நீங்க ஒரு கட்சியை வளர்க்கணும்னா உங்களுடைய பதவியை கொண்டு நீங்க மக்களுக்கு தொண்டாற்றணும், 4 வேலை செய்யணும். அதுக்கு வாய்ப்பு இருந்தா உங்க கட்சி வளரும். நீங்க வெறும் எம்எல்ஏவா இருப்பீங்க, ஒரு கட்சி மட்டுமே அமைச்சர்களா இருந்து எல்லா நிர்வாகம் ஆட்சி பேரெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு முட்டு கொடுக்குறவங்களாவே இருப்பீங்க. வெறும் அரசியல் ஆதரவுனா மக்கள் நம்பிக்கை என்னைக்கு பெறுவது? உனக்கு போடுறதுக்கு அவனுக்கு போடுறேன்னு போட்டு போயிடுவான்ல. ஏப்பா நீ அவனை வாழை பிடிச்சிக்கிட்டே எனக்கு தெரியல, உனக்கு போடுறதுக்கு நான் அவனுக்கு போடுறேன்னு சொல்லுவான். கூட்டணி ஆட்சினா இந்த கட்சிக்கிட்ட என்ன சரக்கு இருக்கு? இது உண்மையிலேயே இது முதலாளிகளுக்கான கட்சியா, மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கான கட்சியா அப்படின்றத மக்கள் பார்க்கணும்ல. நான் பாட்டாளி வர்க்கத்துக்கான கட்சிக்கு பாட்டாளி வர்க்கத்துக்கான கட்சின்னு சிபிஐ சொல்லுது, சிபிஎம் சொல்லுது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சின்னு சொல்லி விசிகா சொல்லுது. அதை எப்போ அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிறது? மக்கள் முன்னால, உங்களுக்கு முன்னால வாழா வந்துகிட்டே எப்போ ப்ரூவ் பண்றது? அப்போ ஒரு அமைச்சரவை இருந்தா இவர்களால் ஒரு 4 விஷயத்த செஞ்சு காட்ட முடியும். அப்ப இந்த கட்சிகள்கிட்ட சிறந்த அணுகுமுறை இருக்கு, வேலை இருக்கு. அப்ப இவங்க முன்னுக்கு வரட்டும் அப்படின்றத மக்கள் எதிர்பார்ப்பாங்க, வரவேற்பாங்க. அப்ப அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும்ல. நீங்க, நானா சொல்றேன், திமுக ஒன்றிய அரசு கிட்ட போறாங்க, காங்கிரஸ் கூட இருந்து ஒன்றிய அமைச்சர் பதவிகளில் பதவி வகிச்சாங்க. இந்தியா முழுக்க சிறந்த அமைச்சர்கள்லாம் பேர் வாங்கினாங்க. அதே மாதிரி வாஜ்பாய் பீரியட்ல பாஜகவோடு போய் அமைச்சரவையில பங்கு பெற்றாங்க. இந்தியா முழுக்க சிறந்த அமைச்சர்கள் எல்லாம் பேர் எடுத்தாங்க. அப்படி பேர் எடுத்து அன்னைக்கு நீங்க பெரிய கட்சி, அன்னைக்கு தனிப்பெருங்கட்சியாக வளர்ந்துருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த வாய்ப்பை நீங்க மற்றவர்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்க மாட்டேங்கிறீங்க. சொல்ற காரணம் சொத்த காரணம் என்ன? இப்போது காலம் கடிந்து வரவில்லை. என்ன காலம் கணியணும்? என்ன ஜோசியமா? அப்ப அது ஒரு தவறான அணுகுமுறை. அந்த பெரிய அணுகுமுறை திமுக கைவிடும். இது ஒரு புறம் இருக்க, அதிமுக தலைமையில் ஆட்சி அமைய பொறுத்து இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்காங்க.
திமுக நான் என்ன முடிவு எடுத்தா நீங்க கட்டுப்படணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. ஒருவேளை அதிமுக திமுக இணைய வாய்ப்பு எதுவும் இருக்கா? நாம யூகங்கள்ல இருந்து பேச வேண்டியதில்லை. என்னன்னா திமுக தலைவர் தெளிவா அறிவிச்சிட்டார், 6 மாசத்துக்கு அவருக்கு உரிய கால அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு. அது ரொம்ப சரியான ஒரு முதிர்ச்சியான ஒரு அறிவிப்பு. ஒரு ஆட்சியை அமரணுன்றதுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அவரால் முடிஞ்ச பங்களிப்பு. அது அந்த வார்த்தைக்கு மாறா அவர் நடந்துக்கிற மாட்டாருன்னு நம்ம நம்புவோம். ஒண்ணு. இன்னொன்னு, அதை தாண்டி இப்ப இவங்க விஜயனுடைய வாய்ப்புல குறுக்க போகக்கூடாது. அவரால் எல்லா முயற்சியும் பண்ணி முடியல அப்படின்ற பட்சத்துல வேற ஆப்ஷனுக்கு போறதுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உரிமை இருக்கு. அவங்க ஒத்து வருவாங்களா, அவங்களுக்கு செட் ஆகுமா, டேர்ம்ஸ் ஒத்து போகுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் அடுத்த பட்சம். உரிமை இருக்கானா இருக்கு. முதல்ல வர்றவரால மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியலைன்னா அடுத்த 2 கூட்டணிகள் ஒன்னா சேர்ந்து ஆட்சிக்கு வர உரிமை இருக்கு. அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாத, தவறுன்னு சொல்ல முடியாத. இல்லை, எப்படி ஒத்து போனாதான் ஆட்சி நடத்த முடியும். நாங்க எங்களுக்குள்ள ஒத்து போகுது, நாங்க சிறந்த ஆட்சியை தருவோம்னு முன் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப விஜயை விட்டுட்டா மீதி எல்லா வாக்குகளும் அந்த 2 கூட்டணிக்கு தானே விழுந்திருக்கு. அவங்களும் தமிழர்கள் தானே, தமிழ்நாட்டு மக்கள் தானே ஓட்டு போட்டவங்க. அப்ப இவரால் இந்த கூட்டணியால் ஆள முடியலைன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு வாங்கின இன்னும் 2 கூட்டணி ஒன்னா சேர்ந்து ஆளணுன்றதுல தப்பு கிடையாது. அது அவர்களுக்கு இருக்கிற இயற்கை உரிமை தான். அப்ப என்ன நிலைமை டெவலப் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே சார், பொறுத்தன்னு பார்ப்போம். நன்றி. நன்றிங்க, நன்றி.